உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ஐஜேகே பொருளாளர் ஜி ராஜன் உடலுக்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன் அஞ்சலி செலுத்தினார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் விளங்கிய பெருந்தகை, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொருளாளராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றிய பெருந்தகை, 90 வயது கடந்த நிலையிலும் கூட ஓய்வில்லாது பணியாற்றிய ஒரு உத்தமர். அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது கூட தன்னுடைய முதுமையை பற்றி கூட கவலைப்படாமல் கட்சி பணிக்காக குன்னம் வரையிலும் சென்று பணியாற்றினார் என்ற செய்தியை அறிகின்ற பொழுது மிக வியப்பாக இருக்கிறது. ஐயா பாரிவேந்தர் அவர்கள் வளர்கின்ற சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய பெருந்தகை. உழைப்பால் முயற்சியால் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் முன்னேற முடியும் என்பதற்கு பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு பெருமகன். அந்த பெருமகனாரே தனக்கு வழிகாட்டி தன்னுடைய முயற்சிக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவர் என்று கவிதை எழுதி பாராட்டுகின்ற அளவிற்கு பெரிய சிறப்பை பெற்ற பெருமகனார். உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், வழக்கத்திற்குரிய ஐயா ராஜன் அவர்கள் மிக சிறந்த சிந்தனையாளர், ஓய்வன்றி உழைக்கக்கூடிய பெருந்தகை, கட்சி பணிக்காக தன்னை கடைசி வரையில் அர்ப்பணித்த பெருமகன். அந்த கட்சி இன்று இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய உழைப்பும் ஒரு காரணம். இவ்வாறு அரசியல் தலைவராக, மிக புகழ்பெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக, சமுதாய சிந்தனையாளராக, மாண்பமை வேந்தர் போன்ற பல பெருமக்களுடைய உயர்விற்கு உந்து சக்தியாக விளங்கிய ஒரு பெருமகனார். வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினாலும் கூட அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. எல்லோருமே பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள், அதை தவிர்க்க முடியாத ஒன்று என்றாலும் கூட பலருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என்று பிறர் வருந்துகின்ற விதத்தில் அமைகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைத்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பெருமகனார் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஐயா ராஜன் அவர்கள் இயற்கை எய்தியது மிகுந்த பேரிழப்பாக இருக்கிறது. எங்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் சார்பில் நடைபெற்ற எல்லா விழாக்களிலும் தவறாமல் பங்கேற்பார். இயல்பாக நடக்க முடியாத நிலையிலும் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி வாழ்த்துவார். அப்படிப்பட்ட பெருமகனுடைய இழப்பு எங்களுடைய குடும்பங்களிலே ஏற்பட்ட இழப்பாக நாங்கள் கருதி வருந்துகிறோம். மிக உன்னதமான பணியாற்றிய அந்த புனித ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார வேண்டுகிறேன். நிச்சயமாக அவர் புகழ் இந்த மண்ணிலே நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு. அவருடைய ஆன்மா சாந்தியடைய மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.